ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஆட்டுக்கால் எடுத்துருக்குறாங்க. 2 ஆட்டுக்கால்னால் 4 நாள் 8 கால். ஸோ 8 காலை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஆட்டுக்காலை வந்து 2ஆக போட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயம் வந்து 2 சின்ன வெங்காயம், பெருசாக இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க. தக்காளி அதே மாதிரி 2 தக்காளி எடுத்துருக்காங்க சின்னதாக. நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 1 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட போகிறோம். பச்சை மிளகாய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனால், ஏன்னா இந்த ஆட்டுக்கு வந்து கவுச்சி இருக்காமல் இருக்கிறதுக்கு தேவை வந்து ரொம்ப முக்கியம் வந்து இஞ்சி பூண்டு. அதுதான் மனமும் கொடுக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறாங்க. ஜீரகத்தூள், இது சோம்புத்தூள், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்காங்க. இது கசகசா, இது வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கசகசா எதுக்குனாக்கா அவங்க வந்து அதுவும் திக்னஸ்க்காக, ஆனால் அவங்க வந்து 1 ஸ்பூன் தான் போட போகிறாங்க. வந்து கசகசா இல்லாதவங்களுக்கு ஆப்ஷன் தான், அது தேவையில்லை, அதை விட்டுருங்க. இது வந்து ஓட்ஸ் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் தான் கொடுக்கும். ஓட்ஸை போட்டோம்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அந்த சூப் மாதிரி தண்ணி மாதிரி வராது, கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால ஓட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறாங்க. காய்கறி ஏதாவது ஒரு காய்கறி போட்டுக்கோங்க. கேரட்டு, இல்லைனா கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ, க்ரீன், இந்த மாதிரி ஏதாவது கேரட் போட்டிங்கன்னா தேவையான அளவு உப்பு. ஸோ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பில் குக்கர் சட்டி வச்சுருக்காங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறாங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்காலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கோங்க. ஏன்னா வந்து ஆட்டுக்காலை வந்து எண்ணெய் விடும். அதனால் பட்டை, கிராம்பு, லவங்கம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறாங்க அந்த சூட்டுக்கு. போட்ட உடனே வெங்காயம் ஃபுல்லாக போட்டுருங்களா? ஆமாம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்காங்க. வதக்கி விட்டாங்க. தக்காளி அது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் வேணாமா? ஏன்னா குக்கரில் போடுறதுனால அப்படியே நீங்கள் வந்து வெங்காயம் வதங்குற வரைக்கும் யூஸ் பண்ண தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம். அந்த இஞ்சி பூண்டு அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இஞ்சி பூண்டு போட்டோன்னே ஆட்டுக்கால் போடுறாங்க. எல்லா ஆட்டுக்காலையும் போட்டுடலாம். கசகசா பவுட்ரு 2 டீஸ்பூன் போடுறாங்க. உப்பு தேவையான அளவு, ஒரு நல்ல கல்லுப்பு, ஒரு எப்படி ஒரு டீஸ்பூன் இருக்குமா, டேபிள் ஸ்பூன் இருக்கும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். கல்லுப்பு, தண்ணி வந்து அந்த ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு அது வந்து மூட போகிறாங்க. அதுலேயே ஜீரகத்தூள், சோம்புத்தூள், ஒரு நம்ம எடுத்து வச்சிருந்த ஓட்ஸை கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு கேரட்டை போட்டுடுறீங்களா? கேரட்டையும் பச்சை மிளகாயும் ஒரு கேரட் தானா? அது போதுமா? கேரட்டையும் பச்சை மிளகாயும் போட்டாங்க, அவ்வளோதாங்க. இதை மூடி வச்சு இப்போ வந்து 5 விசிலா சூப்பரான சூப்பு ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ கம்மகமான, அதுவே வந்து சூப்பில் உள்ள எண்ணெய் விட்டுருக்கு. சூப்பு இறச்சியை பாருங்கள். கால் வந்து நல்லா வெந்திருக்கு, குழவா வெந்து அது வந்து இதுலேருந்து கலந்து வர அளவுக்கு இருக்குது. அந்த முள்ளுலேருந்து கலந்து வர அளவுக்கு வெந்திருக்கு. ஸோ 5-6 விசில் விட்டுருக்குறாங்க. ஸோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கசகசா போட்டதுனால இந்த வெள்ளையாக இருக்குது. சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா கசகசா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அப்புறம் வந்து நம்ம இது ஓட்ஸை போட்டோம். ஓட்ஸ் போட்டதுனால திக்காக இருக்குது பாருங்கள், தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்குது. இதுதாங்க இந்த ஸ்டைல் ஆஃப் சூப்பு. ஸோ அம்மா சமையல் ஹலால்.
எங்களோட சமையலை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொதல் அடுத்தடுத்து இன்னும் நிறையா வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.